இது மாதிரி அடிக்கடி ஜலதோஷ இருமல்னால கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான வீடியோ இதுதான். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பொதுவா மக்கள் எல்லாரும் வெளி இடங்கள்ல அதிகமாவே இனிப்பு பலகாரங்களை வாங்கி பழகிட்டோம். சோ முக்காவாசி கடைகள்ல டால்டா அதிகமா பயன்படுத்துறாங்க. சோ நாட்டு மருந்துகள்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுல துளசி கஷாயம் மற்றும் இப்ப இந்த இருமல் மற்றும் சளி தொந்தரவுல இருந்து எளிமையா நம்ம வெளியே வர்றதுக்கு சில மூச்சு பயிற்சிகள் இருக்கு. இந்த சளி இருமல் மற்றும் காய்ச்சல பொதுவா நோய் எதிர்ப்பு சக்தி உடல்ல கம்மியா இருந்தா இதெல்லாம் வருது அப்படிங்கறத சொல்லுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி என்னங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இம்யூனிட்டி செல்ஸ் அப்படிங்கறது நம்ம உடல்ல அந்நிய பொருள் எதுவும் வந்தது அப்படின்னா அதோட இந்த இம்யூனிட்டி செல்ஸ் போராடி அந்த செல்ஸோட மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணும். இல்லைன்னா அதோட உருவாக்கத்தை அப்படியே கட்டுப்படுத்தும். சோ இந்த போராட்டத்துக்கு நடுவுல வெளிப்படக்கூடிய ஒரு சிம்டம் தான் நமக்கு சளி இருமல் மற்றும் காய்ச்சலா நமக்கு வெளிப்படுது. இது சிலருக்கு கொஞ்ச நாள் நீடிக்கிறதாவும் பலருக்கு பல நாட்கள் நீடிக்கிற ஒரு சூழ்நிலை இங்க இருக்குது. இப்ப இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடல்ல கம்மியாகும் போது அது சில அறிகுறிகளை தென்பட வைக்கும். அதுல முதல்ல பாத்துட்டீங்கன்னா மலச்சிக்கல், அடுத்தது தோல் வியாதி, அதுக்கு அடுத்தது பாத்துட்டீங்கன்னா பசியின்மை, பசி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலை, அடுத்தது உடல் பாத்தீங்கன்னா அதிக சோர்வோட எல்லா நேரங்களும் காணப்படுறது, அடுத்தது சளி இருமல் காய்ச்சல் கொஞ்ச நாள் நீடிக்கிறது இல்லைன்னா அதிக நாட்கள் நீடிக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூக்கமின்மை, அப்புறம் உடல்ல வலி ஏற்படுறது, அப்புறம் உடல்ல எங்கேயும் உங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டாலும் அது பூர்ணமா குணமா இருக்கு ரொம்ப நாட்கள் எடுத்துக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா மன அழுத்தம். நம்மளுடைய மன அழுத்தத்துக்கும் இம்யூனிட்டி பவருக்கும் அதிக தொடர்பு இருக்குன்னே சொல்லலாம். மன அழுத்தம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இம்யூனிட்டி கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாவே இருக்குமா உங்களுக்கு. இப்ப நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய உணவுகளை முதல்ல பார்த்துடலாம். குறிப்பா நம்ம குழந்தைகள் இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கலரான உணவுகள், அதாவது வண்ணங்கள் நிறைஞ்ச உணவுகளை குழந்தைகள் பொதுவா விரும்புவாங்க. சோ அந்த மாதிரியான உணவுகளை விரும்புற உணவுகளை நம்ம கொடுக்காம உணவுல என்ன அவங்க சாப்பிடணும் அப்படிங்கிற இதை நம்ம தேர்வை நம்ம கையில அதை வச்சுக்கிற மாதிரி அதை நம்ம பாத்துக்கணும். குறிப்பா ஜங்க் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் பிஸ்கட், அதாவது வெள்ளச்சீனியால உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பிஸ்கட்டுகளை தவிர்க்கணும். அடுத்து சிப்ஸ் ஐட்டங்களை கண்டிப்பா தவிர்க்கணும். அப்புறம் கலர் உணவுகள், அப்புறம் பிராண்டட் ஆயிலால செய்யப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும். பொதுவா நம்ம உணவுல உப்பு அதிகமா இல்லாம பாத்துக்கணும். ஏன்னா உப்பு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சளியை ஈர்த்துக்கூடிய தன்மை உடையதா இருக்கு. அதனால சளி உற்பத்தி அதிகமா நம்ம உடல்ல அது ஏற்படுத்தும். உப்பை அளவா பாத்துக்கணும். இப்ப பொதுவா மக்கள் எல்லாரும் வெளி இடங்கள்ல அதிகமாவே இனிப்பு பலகாரங்களை வாங்கி பழகிட்டோம். சோ முக்காவாசி கடைகள்ல டால்டா அதிகமா பயன்படுத்துறாங்க. சோ அந்த மாதிரி இனிப்பு பலகாரங்களை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் குழந்தைகள் இரவு நேரங்கள்ல கைபேசி செல்போன் பயன்படுத்துறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா செல்போன் அதிகமா இரவு நேரங்களில் பயன்படுத்த உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு பக்கம் ட்ரெயின் ஆயிட்டே இருக்கும். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா பெரியவங்களாகிய நம்ம நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பா உதாரணமா இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரியான உணவுகளை தவிர்த்து நல்ல உணவுகளை நம்ம ஃபாலோ பண்றோமோ அதை பார்த்து நம்ம குழந்தைகள் வளருவாங்க. இப்ப நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடல்ல அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். அதுல முதல்ல விட்டமின் டி நம்ம உடலுக்கு கண்டிப்பா தேவை. அது சூரிய ஒளியில மட்டுமே நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். சோ ஒரு தினசரி ஒரு 10 இருந்து 15 நிமிடங்கள் சூரிய ஒளியில நிக்கிறதோ இல்ல சூரிய ஒளியில நம்ம நடைபயிற்சி மேற்கொள்றது நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்ல விஷயம். ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டரோன் மற்றும் பெண்களுக்கு புரோஜெஸ்டரோன் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் நல்லா சுரக்க வைக்கிறது மூலமா நம்ம இம்யூனிட்டி பவரை நேச்சுரலாவே பில்ட் பண்ணிக்கலாம். பட் இது நம்ம சரியான உடற்பயிற்சியும் மற்றும் உணவு முறைகள் ஃபாலோ பண்றது மூலமா நம்ம நிச்சயமா இந்த இம்யூனிட்டி பவரை நம்மளால ரைஸ் பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய ஃபுட் என்னங்கிறத பார்க்கலாம். அதுல அவிச்ச வேர்க்கடலை சாப்பிடலாம். அடுத்தது வெள்ளைப்பூண்டு, அப்புறம் இஞ்சி, மஞ்சள் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் துளசி, வெத்தலை மற்றும் மிளகு, அதுவும் குறிப்பா வெத்தலை மிளகு எடுத்துக்கிறது உடனடியா நமக்கு இருமலுக்கு நல்ல ஒரு நிவாரணியா அமையும். இப்போ இந்த இருமல் மற்றும் சளி தொந்தரவுல
தொந்தரவுல இருந்து எளிமையா நீங்க இருக்கு நாட்டு மருந்துகள்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுல வந்து துளசி கஷாயம் மற்றும் தூதுவளை கஷாயம் அதெல்லாமே வந்து கஷாயமா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பா வந்து இருமல் சளி தொந்தரவுக்கு வந்து முசுக பிளஸ் தூதுவளை இது ரெண்டையுமே வந்து நீங்க சேர்த்து கஷாயமா குடிக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம். தினசரி இது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா நல்ல பலன்கள் உண்டு. சோ இது வந்து ஓரளவுக்கு நீங்க இந்த கஷாயத்தை நீங்க ரெகுலரா டெய்லி எடுக்கிறது மூலமா ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். பட் நீங்க அதே சமயம் தவிர்க்க வேண்டிய உணவுகள் நான் வந்து இதுக்கு முன்னாடி பட்டியலிட்டு இருப்பேன். சோ லோ இம்யூனிட்டி பவரை லோ பண்ணக்கூடிய ஃபுட்டுகளை வந்து ஓரளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டே வரும்போது அதையும் இதையும் எடுக்கும் போது உங்களுக்கு உடனடியா வந்து ஒரு நிவாரணம் கிடைக்காது. நீங்க எந்தெந்த உணவுகள் நாங்க தவிர்க்கணுங்கிற சொல்லப்பட்டிருக்கோமோ அதெல்லாம் நீங்க தவிர்த்துக்கிட்டு இந்த கஷாயத்தை தனியா எடுக்கும் போது இதோட பலங்கள் வந்து அபரிதமா இருக்கும். உடனடி நிவாரணமும் கிடைக்கும். குறிப்பா இந்த சளி தொந்தரவு இருமல் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பால் பொருட்கள் அண்டு பால் வந்து குறிப்பா அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட். அண்ட் இந்த மாதிரி சளி தொந்தரவுகள் இல்லாத காலகட்டங்கள்ல பாலை வந்து மஞ்சள் மிளகுத்தூளை வந்து சேர்த்துக்கிட்டு பால் அருந்தலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம யோகாசனங்கள் பொறுத்த வரைக்கும் சிரசாசனா, சர்வங்காசனா மற்றும் கலாசனா இந்த 3 ஆசனங்களுக்குமே வந்து உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி அண்ட் பாடியில இருக்கக்கூடிய இம்யூன் வந்து அதிகமாவே பூஸ்ட் பண்ணிவிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா தனுராசனம், உத்தியானா மற்றும் நௌலி இந்த 3 பயிற்சிகளுமே வந்து வயிறு சம்பந்தமான பயிற்சி. இது வயிறு அழுத்தி பண்றது மூலமா வந்து உங்களுக்கு பேங்க்ரியாஸ், கிட்னி இந்த மாதிரி உள்ளுறுப்புகளை நல்லா அழுத்தப்பட்டு தூண்டி அதுல இருந்து சுரக்கக்கூடிய அட்ரினலைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் நல்லா சுரக்க வச்சு உங்களுக்கு இம்யூனிட்டி பவரை அதிகமாவே பூஸ்ட் பண்ணுது. இப்ப இந்த இருமல் மற்றும் சளி தொந்தரவுல இருந்து எளிமையா நம்ம வெளியே வர்றதுக்கு சில மூச்சு பயிற்சிகள் இருக்கு. அதுல வந்து பஸ்ரிக்கா வந்து ஒரு முக்கியமான பயிற்சி. அது இப்ப நான் உங்களுக்கு லைவா செஞ்சு காமிக்கிறேன். மூச்சை வந்து வேகமா இழுத்துட்டு வேகமா வந்து வெளியே தள்ளுவோம். அது வந்து கபாலபதி. இது வந்து மூச்சை வந்து இழுக்கவும் செய்யணும், அதே சமயம் வேகமா வெளியே விடவும் செய்யணும். மூச்சு இழுக்கிறது விடுறது ரெண்டுமே வேகமா இருக்கணும். நான் இப்ப செஞ்சு காமிக்கிறேன். சோ இது மாதிரி ஒரு 10 இருந்து 20 முறை தாராளமா செய்யலாம். இது வந்து உங்களுக்கு உடனடி மூக்கு அடைப்பு இருந்தாலும் ரெஸ்பிரேட்டரி ஏரியால வந்து உங்களுக்கு சளி தேங்கி இருந்தாலும் உடனடியாக அது வெளிப்படுத்தும். மற்றும் இந்த நான் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆசனங்களுடைய டுட்டோரியல் வீடியோஸ் வந்து நாங்க ஆல்ரெடி எங்களோட சேனல்ல அதை போஸ்ட் பண்ணிருக்கிறோம். சோ அந்த வீடியோட லிங்கை நான் கீழே தரேன். அண்ட் மேற்கொண்டு இந்த யோகாசனஸ் வந்து ப்ராப்பரா ப்ரொஃபஷனலா நீங்க கத்துக்கணும் அப்படின்னா பிரின்ஸ்டான தெரப்பி யோகா டீச்சரை அப்ரோச் பண்றது ரொம்ப ஒரு பெஸ்டான விஷயம். சோ நாங்களும் வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். எங்க சென்டர் கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. சோ விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிற கான்டாக்ட் டீடைல்ஸை கான்டாக்ட் பண்ணி நீங்க யோகா கிளாஸ் ஜாயின் பண்றதா இருந்தா தாராளமா பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோலையும் காணலையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சத்யகிருஷ்ணன்.